சாச்சனா எப்படா வருவான்னு சொல்லி முத்துக்குமரன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சாச்சனா உள்ளே வந்தோடனே முதல்ல போய் விஷாலை ஒரு ரொம்ப நேரம் ஹக் பண்ணுறாங்க. பாவம் விஷாலை காலையிலேருந்து வந்தவங்க எல்லாம் கழுவி ஊற்றுனதுக்கு அந்த ஹக் வந்து அவருக்கு ரொம்பவே தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷாலுக்கு சாச்சனா மேலே ரொம்ப பாசம் உண்டு. அதை நம்ம இருக்கும்போதே பார்த்துருக்கோம். சாச்சனாக்கும் அப்படி தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனை போய் பார்க்கலையா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ண அப்படின்லாம் முத்துக்குமரன் கேட்குறாரு. பண்ணேன், உனக்கு எதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சான்னு ஏதோ கேட்குறாரு. இல்லை சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வந்து கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, நான் வந்து கடவுளை வேண்டினேன், உனக்காக கோயிலுக்கு போய் வேண்டினேன். ஆனால் இப்படி நான் போட்டியாளராக வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வேண்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் முத்து ஆனால் ரொம்ப டல் ஆகிடுறாரு. ஏன்னா சிவகுமார் வாசித்த இதில் வந்து அறம்னு சொல்கிறியப்பா, உன் செயல் எதுலேயுமே அறம் இல்லையே, இன்னுமா மக்கள் உன்னை நம்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. அதை நினச்சி அவர் அப்செட் ஆகி அப்படியே போய் உட்காந்துருக்காரு. அப்போ சாச்சனா வந்து கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, நல்லா தான் விளையாண்ட முத்து, ஆனால் அந்த டிடிஎஃப் கேமில் அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத ஒரு அலையன்ஸ் எல்லாம் நீ போட்டிருக்கவே வேண்டாம். நீ ஒத்தாலே போதும், அந்த நெருப்புக்குழி டாஸ்க்கு சொல்கிறாங்க, நீ ஒத்தாலே போதும், நீயே போ, அழகாக விளையாடுவியே, உனக்கு எதுக்கு அலையன்ஸ், நீ தனியாகவே விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்து கரெக்டு தான், விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சரி இப்போ விடு, அது ஒன்று தான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நம்ம இப்போது ஃபைனல்ஸில் உன் கூட சேர்ந்து நான் நிற்கணும், நம்ம 2 பேரும் இந்த கப்பை பிடிச்சிட்டு நிற்போம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு இல்லை, இந்த மாதிரி சிவா சொன்னதில் நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன், சறுக்கிற ஒரு திரும்பி மீளக்கூடிய சறுக்கலில் தான் சறுக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி தான் நான் நம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்பலான்னு சொல்லிட்டு சாச்சனாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. டோட்டல் டவுனாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைவில் நான் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்